மக்காச்சோளம் அறுவடை பண்ணி இங்கே வந்து காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. வணங்கண்ணா, நீங்கள் பண்ணுற வாட்டிங்களாண்ணா? இது எங்கே எப்படிண்ணா இது மகசூல்? இது வந்து 120 நாள் மகசூல். எத்தனை நாள் காய வைப்பீங்க? இது வந்து ஒரு 3 நாள். 3 நாளைக்கு இந்த வெயிலில் காய வைக்கணும். ஃபுல்லாக காய வச்சு அதை உடச்சா தான் நல்லா. இதுக்கப்புறம் இது எங்கே போகணும்? இது வந்து கமிட்டிக்கு தான் போகணும். அவங்க வியாபாரி வந்து எடுத்து அவங்க நீங்கள் கமிட்டியில் இருந்து போட்டுருவீங்க? கமிட்டியில் போட்டுருவோம். இல்லை நேரடியாக வியாபாரி வந்தாலும் வச்சுக்க நேரடியாக கூட வந்து இதாகுன்னா. இப்போ இங்கே எவ்வளோ கிலோ எவ்வளோண்ணா போகுது மக்காச்சோளம்லாம்? கிலோலாம் வந்து ஒரு மூட்டை 100 கிலோ. ஒரு மூட்டை 100 கிலோ. ஒரு மூட்டை 100 கிலோ. இப்போ 950, 1950 ரூபா. அப்போனா ஒரு கிலோ வந்து 20 ரூபா ரேட்டு. 19லேருந்து 20 ரூபா ரேட்டு. 20 ரூபா. ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இங்கே கம்மியாக எடுத்து அவங்க எடுத்து போய் 200-300. 200-300. அதாவது அவங்க வாங்கிட்டு போயிட்டு 200-200 200 சொல்லுவாங்க. வாங்கி அவங்க 200-300 அப்படி. வெறும் 19 ரூபாய்க்கு நீங்க கொடுக்குறது. இப்போ நாங்கள் கடை எல்லாமே வாங்கினா இது ரேட் எங்கேயோ இருக்குங்களா? 40 50 ரூபா ரேஞ்சு. 50 ரூபா ரேஞ்சுக்கு வருது கிலோ. ஆரம்ப நிலையிலேருந்து இப்படி தான் விவசாயிட்டு அடிமாலாம் வாங்கி அவங்க வந்து. அதுவும் ரொம்ப நியாயமா இருக்குங்க. வெறும் 19 ரூபா. நீங்க இதுக்கு என்னென்ன செலவு பண்ணிருப்பீங்க? இப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40,000 ரூபா செலவு. இல்ல ஆரம்பத்துலேருந்து என்னென்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. அது அப்படியே ஆரம்பத்தில் வந்து ஒரு 2-3 சால் நல்லா ஓட்டணும். நிலத்தை. ஆமாம், 3 டன் அளவுக்கு மக்கள் அந்த எரு அடிக்கணும். எரு அடிச்சுட்டு அப்புறம் தண்ணி பாய்ச்சி அப்படியே 20 நாளைக்கு ஒரு தண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசங்களா? 4 மாசம் இதுக்காக கஷ்டப்படுறீங்க. ஆமா, செலவு, அதுக்கு தேவையான செலவு, ஆட்கூலி, மருந்து எல்லாமே பண்ணி நீங்க விற்கிறது வெறும் 19 ரூபாய்க்கு. 19 ரூபாய். இன்னி நல்ல ஒரு படி. ஒரு கிலோ 19 ரூபா. ஆனா கடையில நாங்க வாங்கும்போது வந்து 50 ரூபாய் மாதிரி இருக்கும். அது வந்து நடுவுல வந்து இதுக்கு உழைப்பு இல்லாதவங்க எவ்வளவு பேர் சம்பாதிக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குங்கண்ணா. எப்பயுமே விவசாயி வந்து கம்மியாக வாங்கி அவங்க டபுளா. ஏன்னா சோளம் எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த ஐட்டம் நல்லா பாருங்க, எல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்கு. நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கு. இது அப்படியே கொடுத்துருவீங்களா? இதை நீங்க அடிக்கிறதுல இருந்து நீங்க தான் செலவு பண்றீங்க. இதை தனியா பிரிச்சு எடுக்கிறதுல இருந்து எல்லாமே அதுக்கு செலவும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. அவங்க அப்படியே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆமா, ரெடியா வாங்கிட்டு போய் அதை அப்படியே மாற்றி வைக்கிறாங்க. ஒரு மூட்டைக்கு 1 கிலோ எக்ஸ்ட்ராவா வச்சு போடுவீங்க. ஆமா, இப்போ 50 கிலோ 1 கேஜி. ஏன்னா 100 கிலோ வெயிட்டிங் தூக்கி போட மாட்டாங்க. 50 கிலோ அது ஏத்த கொள்ள. அப்ப அதுல வந்து 1 கிலோ வச்சு போறாங்க. நீங்க கவர்மெண்ட் வச்சிருக்க கமிட்டில போனாலும் இதே ரேட்டு தான், தனியா வந்தாலும் இதே ரேட்டு தான். இதே ரேட்டு தான். இது என்னன்னா இப்ப அங்க கமிட்டிக்கு போனா ஒரு 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் மூட்டைக்கு. நமக்கு அதே 150 ரூபா 200 ரூபாய் செலவாகும் ஒரு மூட்டைக்கு. எடுத்துட்டு போற கூலி எல்லாமே வரது. புரியுதா? எல்லாம் பண்ணா அந்த ரேட். அதுக்காக இங்க நேரடியா கம்மியா போதா நேரடியா கொடுத்து இங்க நேரடியா. ஓகே, தாங்க விவசாயிகளுடைய இன்றைய நிலைமை. இன்றைய நிலைமை இல்லை, எப்பவுமே அவங்களுக்கு இதுதான் நிலைமை. இது எப்பவும் மாற போறதில்லை.